குட் மார்னிங் ராம். மார்னிங் சாந்தினி. சோ மண்டே எதுமா சூப்பரா ஜாலியா வந்திருக்கீங்களா? ஆமா ஜாலியா தான் வந்திருக்கேன். நீங்க கேக்குறத பார்த்தா ஏதோ பயமா இருக்கு எனக்கு. இல்ல பயமாலாம் இல்ல. एक्चुअली ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி பத்தி நான் பேச வந்திருக்கேன். ஓகே, நீங்க நிறைய கண்ட்ரி போயிருக்கீங்கன்னு கண்ட்ரி பத்தியா பேசிட்டு இருக்கீங்க. இல்லங்க, ப்ரொடியூசர் கொடுத்த பிட் பேப்பர் நான் போல இந்த கண்ட்ரிக்கு. சொல்லுங்க. பெல்ஜியம் தெரியும் இல்லையா? யூரோப்ல இருக்கு. யூரோப்ல பாத்துர்க்கேன். மேப்ல பாத்துர்க்கீங்க. நானும் மேப்ல வந்து தான் பாத்துர்க்கேன். சோ யூரோப்போட ஹார்ட்ல இருக்கு அப்படினு சொல்லலாம். ஓகே, மைய பகுதியில இருக்கு பெல்ஜியம். சோ ரொம்ப யூரோப் ஃபுல்லாவே வந்து நேச்சரை ரசிக்க கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படினு சொல்லலாம். ரொம்ப நேச்சர் வெல்த் ரொம்ப ஜாஸ்தி யூரோப் ஃபுல்லாவே. பெல்ஜியமும் பாத்தீங்கன்னா நேச்சர் வெல்த் ரொம்பவே ஜாஸ்தி. இது இல்லாம அங்க டூரிஸ்ட் அட்ராக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய டவுன் ஹால்ஸ் இருக்கு. அது அந்த காலத்துல வந்து நிறைய அரண்மனைகள்லாம் வந்து பாதி பாதியா நகர்ந்து அது வந்து டவுன் ஹால்ஸா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம நிறைய அரண்மனை கூட இருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து அட்ராக்ஷன். பட் பல விதமான காரணங்களால இப்ப யூரோப் வந்து ரெசெஷன் டைம்ல இருக்கு இல்லையா? சோ அதனால பெல்ஜியமும் கூட கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய டூரிஸ்ட் வந்து வராம இருக்காங்க. சோ அதனால வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து இப்ப அதுக்கான எப்படி டூரிஸ்ட் வர வைக்கலாம் அப்படின்னு அதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு இருக்காங்களாம். ஓகே, உங்கள மாதிரி வசதி படைத்தவங்க கொஞ்சம் போயிட்டு வந்தீங்கன்னா ரெசெஷன்லாம் போயிடும். நீங்களும் வாங்களே போலாம். நீங்களும் ஓகே, இன்னும் நம்ம நிறைய விஷயம் பேசலாம். பெல்ஜியம் பத்தி பேசிருக்கீங்க. அடுத்து நம்ம நிறைய விஷயம் நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். பட் முன்னாடி வியூவர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்தினி, உங்களோட சின்ன வயசு கோல் என்னவா இருந்தது? குட்டியா இருக்கும் போது எங்க அம்மாட்ட நான் பிரின்சஸ் ஆகணும்னு சொல்லியிருக்கேன், டீச்சர் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 11th 12th வரும்போது எங்க வீட்லயே வந்து எல்லாரும் வீட்டுல இன்ஜினியரா இருக்காங்க, நீங்க டாக்டர் ஆகக்கூடாது அப்படின்னு திணிச்சாங்க. சரி நம்ம டாக்டர் தான் அப்படி இருக்கு அப்படின்னு டாக்டருக்கு படிக்கிறதுக்காக பயாலஜி குரூப் எடுத்தேன். கடைசியா வந்துட்டு விஸ்காம் தான் படிக்கணும் அப்படின்னு எலக்ட்ரானிக் மீடியா எடுத்து கடைசியா பேங்கர் ஆயிட்டேன். பாத்தீங்களா, இதுக்கு நான் சொல்ல வந்ததுக்கு ஆப்டா நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி சொல்லிட்டீங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அபவுட் செட்டிங் அ கோல், இட் இஸ் அபவுட் டிசைடிங் ஹவு டு அச்சீவ் த கோல் அண்ட் டு ஸ்டிக் வித் த பிளான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இவ்வளோ ஆம்பிஷன் வச்சிருக்கீங்க. இவ்வளோ ஆம்பிஷன் வச்சா எப்படி நீங்கள் இவ்வளோ மல்டிபிள் இது நீங்கள் எப்படி பண்ண முடியும்? ஆக்சுவலி நான் காலேஜ்ல தான் டிசைட் பண்ணேன் இதுதான் பண்ண போறேன் அப்படின்றது. ஒரு 12th முடியும் போது தான் ஆக்சுவலி டிசைடே பண்ணேன். அதுதான் நீங்க நிறைய சும்மா மத்தவங்க எல்லாரும் சொல்றாங்கங்கிறதுக்காக நானே ஒன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதான் நீங்க நிறைய கோல் செட் பண்ணிருக்கீங்க. கடைசியில வந்து நீங்க பிளான் பண்ணி பக்காவா பண்ண வந்து ஆங்கர் தான் வந்து உங்களுக்கு செட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் வந்து நம்ம கோல் செட் பண்றது முக்கியம் இல்லை. அதுல வந்து நிறைய தடங்கள் நமக்கு வரும். நம்ம பிளான் பண்ண மாதிரி கொஞ்சம் டிவேட் ஆகி போகலாம். என்ன இருந்தாலும் நம்ம அந்த பிளானை விட்டு போகாம ஸ்டிக் பண்ணி வேற சில ஆப்ஷன்ஸ் போகலாம். பட் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே திரும்ப இந்த கோலுக்கு வரதுக்கு வந்து மையமா இருக்கணும். இப்போ வந்து நான் இப்போ ஆங்கரிங் பண்ணுறேன். நான் வந்து ஆக்சுவலி ஆக்டிங் தான் ட்ரை பண்ணேன், ஒரு படம் பண்ணேன், அது சரியா வரல. அப்புறம் இப்போ நான் ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்பயும் நான் நிறைய டைரக்டர்ஸ் மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வேணா கிளிக் ஆகலாம். ஸோ அது மாதிரி தான் அந்த பிளானை நம்ம விட்டுறக்கூடாது. அதான் உங்களை மாதிரி இருக்கணும்னு சொல்ல வரீங்க. என்ன மாதிரி இருக்கணும், உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியல ராம். சரி, ஓகே, ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கீங்க. இன்ஃபேக்ட் சரி, தொடர்ந்து இன்னைக்கான சூரியோதயம் பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 30/11/2015 திங்கட்கிழமை, மன்மத வருடம் கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:11. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகன் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி பஞ்சமி. நட்சத்திரம் பூசம். சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்கு. ராம், இப்போ உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. நான் சொல்றேன். சரி, இப்பலாம் ஆரம்பத்திலே மானபகப்படுத்த கூடாது. ஓகே, நீங்க வந்து எப்பயாவது வந்து உங்க கார்ல வந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி நாய் துரத்திருக்காங்களா? கார்ல நிறைய வாட்டி துரத்திருக்கேன். நிறைய வாட்டி துரத்திருக்கல. அது ஆப்வியஸா நிறைய ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து நம்ம பார்க்க கூடியது. அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் தான், யாருமே இல்லாதப்ப நம்ம கார் மட்டும் தனியா போச்சுன்னா அப்ப துரத்திடும். ஆமா, அதே மாதிரி ஒரு சில நேரம் ஒரு எல்லை வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் அப்படியே போயிடும்ல. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் வந்து ஒரு நாய் வளர்த்திருக்காரு, ஒரு விவசாயி ஒரு நாய் வளர்த்திருக்காரு. அந்த நாய் எந்த வண்டி போனாலுமே, ஒரு மாட்டு வண்டி போனாலுமே பின்னாடி துரத்திட்டே போகுமா. அந்த வண்டி வந்து ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுமா அது.
சரியா? இது வந்து டெய்லி ஒரு ரொட்டீனாக பண்ணிட்டே இருக்கு. இந்த வண்டி அந்த ரோட்ல அவங்க வீட்டு சைடு அந்த ரோடு வந்தா கூட துரத்திட்டே போயிருக்கு. அதை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்குமா, ஒரு வண்டி கூட ஓவர்டேக் பண்ணது இல்லையா. ஸோ அந்த நெய்பர் பார்த்துட்டு கேட்டிருக்காரு, அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஆள் பார்த்துட்டு கேட்டிருக்காரு, இந்த நாய் இப்படி இருக்கே கட்டி போடலாம்ல, இது வந்து ஓவர்டேக் எப்படி ஓவர்டேக் பண்ணாது இது ஏன் வந்து இந்த மாதிரி ஓட விட்டுருக்கீங்க, ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்குல்ல, அவங்களும் ரோட்ல போறவங்களும் பயந்துடுறாங்கல்ல அப்படின்னு கேட்டோம்னா அவர் சொல்லியிருக்காரு, என்னைக்காவது ஒரு நாள் அது வந்து ஓவர்டேக் பண்ணும், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியாம போகலாம், அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அது அடுத்து என்ன பண்ண போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப கியூரியஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா வந்து எல்லாருக்குமே லைஃப்ல வந்து ஒரு தேடல் இருக்கும். இப்போதைக்கு அதோட எய்ம் என்னன்னா எப்படியாவது ஒரு வண்டியாவது நான் ஓவர்டேக் பண்ணிடணும் அப்படின்றது நாயோட எய்மா இருக்கலாம். அந்த எய்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு தெரியாது. ஆமா, அடுத்து வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் மாறும். சோ அதுக்கப்புறம் அது என்ன பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்காரு அவர். சோ தேடல் இருக்கிற வரைக்கும் லைஃப் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சோ அதே மாதிரி பக்தி அப்படின்னாலே அதுல ஒரு தேடல் இருக்கு. சோ அந்த பக்தி சம்பந்தப்பட்ட அபிராமி அந்தாதில இருந்து ஒரு பாடல் அதோட விளக்கத்தோட இலக்கிய மிகம் ஸ்ரீனிவாசன் காத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யாவரையும் வசீகரிக்கும் ஆற்றல் உண்டாக என்கின்ற தலைப்பிலான அருமையான பாடல் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சின் உள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே என்ற பாடல். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள். ஒரே பிரம்மம் இந்த உலகத்திலே பலவாக மாறுகிறது. எல்லோருக்கும் தெரிந்த நல்ல அருமையான கவியரசர் கண்ணதாசன் பாடல் இந்த தொடரிலே நாம் சொல்லியிருக்கிறோம். மீண்டும் அந்த நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி இருக்கிறது. ஒரு திரைப்படத்திலே பக்தி படத்திலே ஔவையாரை பார்த்து சிவபெருமான் கேட்பார். சிவபெருமான் கேட்பதற்கு முன்னாலே அம்பிகை சொல்லுவாள், இறைவனை 1 2 3 என வரிசைப்படுத்தி பாடுக என்று சொல்லுவார். மிக அழகான கவியரசர் பாடல். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்கான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய என ஐந்தானவன், இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன், இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன், சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன், தித்திக்கும் நவரச திக்கானவன், பத்தானவன், நெஞ்சில் பற்றானவன், பன்னிருகை வேலவனை பெற்றானவன், முத்தானவன், மூல முதலானவன், முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன், ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவை ஒன்று தான் என்று சொன்னானவன், தான் பாதி உமை பாதி என்றானவன், சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன் என்று அந்த பாடல் நீண்டு கொண்டே போகும். ஒரு இறைவன், ஒரு பராசக்தி, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க என்று சொல்லுவார் மாணிக்க வாசக பெருந்தகை. ஒரே இறைவன், ஏகாகினி ஏகரூபிணி என்று லலிதா சகஸ்ரநாமம் சொல்லும். பிறகு அதுவே சொல்லும் பகுரூபா என்று சொல்லும். ஒரே பராசக்தி, ஆனால் இந்த பிரபஞ்ச நாடகத்திற்காக பிரபஞ்ச வியாபாரத்திற்காக பலவாக பெறுகிறாள். அத்தகைய ஒரு மிகப்பெரிய ஒரு மிக உயர்ந்த உன்னதமான நிலையை நம்முடைய சனாதன தர்மம் வழங்கி இருக்கிறது. ஒரு இறைவன் தான். அந்த ஒரு இறைவன் இந்த உலகத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகளுக்காக தன்னை பலவிதமான சக்திகளாக பிரித்து மாற்றிக்கொள்ளுகிறான். இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் தியரி என்று சொல்லுகிறார்களே, அதை நம்முடைய சனாதன தர்மம் மிக அழகாக சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு பிரிவிற்குமாக ஒவ்வொரு கடவுளை படைத்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். இந்த தெய்வத்தை வணங்குவதன் மூலமாக இந்த ஆற்றலை பெற முடியும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். இவ்வுலகம் முழுவதுமாக தேவி இருக்கிறாள், அவற்றை கடந்து நிற்கிறாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள். அவள் எங்கே இருக்கிறாள் என்ற நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா. என் மனம் இருக்கிறது, மிகப்பெரிய ஆனந்தத்தை மகிழ்ச்சியை அனுபவிக்கிறது. என்ன காரணம்? அந்த பராசக்தி என்னுடைய மனதிற்குள்ளாக எந்நாளும் மறையாமல் நீங்காமல் இருக்கிறாள். பின்னாலே ஒரு பாடலிலே சொல்லுவார், வருந்தாவகை என் மனத்தாமரையினுள் வந்து புகுந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக என்று சொல்லுவார். முன்னாலே ஒரு பாடலிலே சொல்லுவார், புனிதரும் நீயும் என் புந்தி எந்நாளும் பொருந்துகவே என்று சொல்லுவார். என்னுடைய பராசக்தி என்னுடைய மனதிற்குள்ளாக எப்பொழுதும் மறையாமல் இருக்கிறாள், எப்பொழுதுமாக இருக்கிறாள். எப்பொழுதுமாக தேவி இருப்பதனாலே என் மனம் ஆனந்தத்திலே திளைக்கிறது என்று சொல்லுகிறார். என்னுடைய மனம் எப்படி இருக்கிறது? தேவி மறையாமல் நின்று இருப்பதனாலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒருவன் ஒரு நிலை இருக்கிறது, அந்த நிலையிலிருந்து சற்று உயர்ந்த நிலை அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு தலைக்கணம் தானாக வந்துவிடும்.
சாதாரணமாக இருப்பான், எளிமையாக இருப்பான், வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்ந்து கொண்டே இருப்பான். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு ஒரு பதவி வந்துவிடும். பதவி வந்த பிறகு அந்த மனிதனை பார்த்தால் ரொம்பவும் வியப்பாக இருக்கும். நேற்று நம்மோடு பழகியவன் தான் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறானா என்று ஆச்சரியமாக இருக்கும். அவன் பார்த்த பிறகு நாம் வணக்கம் சொன்னால் கூட தலையை மட்டும் ஆட்டி விட்டு செல்வான். ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு ஏழைக்கு நிறைய பணம் வந்து விட்டது. பணம் வந்த பிறகு அவனுடைய நிலையே தலைகீழாக மாறிவிட்டது. அவனுடைய போக்கு, அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய மரியாதை தரக்கூடிய தன்மைகள் எல்லாமாக மிக 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 மிகப்பெரிய அளவிலே வித்தியாசமாக இருக்கும். பகவான் ராமகிருஷ்ணர் அழகான ஒரு கதை சொல்லுவார். ஒரு தவளை இருக்கக்கூடிய வளை என்று சொல்லக்கூடிய பகுதியிலே தவளை வாழக்கூடிய ஒரு குழி. அந்த தவளை வளைக்குள்ளாக யாரோ கொண்டு சென்ற ஒரு பொன் காசு, ஒரு தங்க காசு அந்த தவளை வளைக்குள்ளே விழுந்து விட்டது. அது தங்கத்தை வைத்து எதுவும் செய்ய முடியாது. தங்கத்தினாலே அதற்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் கூட நேற்று இருந்த நிலையை விட தனக்கு ஒரு தங்க காசு இருக்கிறது என்று அந்த தவளை இருமாப்போடு இருந்ததாம். இருமாப்போடு இருந்தது கூட மிகப்பெரிய விஷயம் இல்லை. தன்னுடைய வலையில இருந்து, தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து வெளியே வருகிறது. வெளியே வந்த உடனே அங்கே பார்த்தால் ஒரு யானை நடந்து வருகிறது. இந்த தவளை அந்த யானையை கூப்பிட்டு சொன்னதாம், தன்னுடைய கால்களை தூக்கி, நான் ஒரு மிதி மிதித்தால் நீ எங்கோ போய் விழுந்து விடுவாய், ஜாக்கிரதையாக இரு என்று சொன்னதாம். கேட்க வியப்பாக இருக்கும். ஆனால் யோசித்து பார்க்கிறோம். பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லுகிறார், யானை எங்கே, தவளை எங்கே? யானை தன்னுடைய கால்களாலே ஒரு மிதி மிதித்தால் தவளை இருக்கிற இடம் தெரியாமல் மாண்டு போய்விடும், மண்ணோடு மண்ணாக மாறி போய்விடும். ஆனால் அந்த தவளை தன்னிடத்திலே கொஞ்சம் செல்வம் அந்த இருமாப்பிலே யானையை பார்த்து கால்களை தூக்கி நான் உன்னை மிதித்து விடுவேன் என்று சொன்னால் எந்த வகையிலே அந்த செல்வம் அந்த தவளையை மாற்றி இருக்கிறது என்று பார்க்கலாம் என்று சொல்லுவார். யானை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு போய்விட்டது. அப்படித்தான் உலகியல். பெரியவர்கள் இவற்றையெல்லாம் கருதுவதில்லை, இவற்றை திரும்பி பார்ப்பதில்லை, இவரை மதிப்பதில்லை. ஒருவன் தன் நிலையிலே இருந்து கொஞ்சம் உயர்ந்தால் கூட, அது பொருளாதாரத்திலோ அல்லது செல்வாக்கிலோ அல்லது படிப்பிலோ கொஞ்சம் ஒரு நிலை உயர்ந்தால் கூட அவனுக்குள்ளாக வந்து அந்த தலைக்கணம் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த ஒரு நிலையிலே வந்துவிட்டோம் என்ற ஒரு ஆணவம் அவனுக்குள்ளாக வந்து விடுகிறது. ஆனால் எந்த நிலை வந்தாலும் கூட பராசக்தியே என்னுடைய ஹிருதயத்திலே இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய அபிராமப்பட்டர் சொல்லுகிறார், இந்த நிலையை நான் உங்களுக்கு சொல்ல இயலாது. ஏனென்று சொன்னால் இதை அனுபவித்தவர்கள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இது எப்படி இருந்தது, நீங்கள் சாப்பிட்டீர்களே, உணவு எப்படி இருந்தது என்று சொன்னால் நன்றாக இருந்தது, மிக அருமையாக இருந்தது என்று வேணால் சொல்லலாமே தவிர அதனை கடந்த அந்த உணவினுடைய சுவையை யாருனாலும் எந்த மொழியினாலும் சொல்ல இயலாது. அப்படித்தான் பராசக்தியினுடைய பெருமை அவள் என் மனதிற்குள்ளாக வந்து இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதே, அதை யார் புரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டால் சாதாரண மக்களாகி உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. இதை தெரிந்து கொண்டவர்கள் இரண்டு பேர் தான். இந்த ரகசியத்தை, இந்த அனுபவத்தை, இந்த ஆனந்தத்தை, இந்த மகிழ்ச்சியை, இந்த இன்பத்தை, இந்த இனிமையை தெரிந்து கொண்டவர்கள் 2 பேர் தான். 2 பேர் யார் என்று கேட்டால், ஒன்று இறைவன் பரமசிவன். அவன் முழுமையாக பராசக்தியினுடைய அனுபவத்தை புரிந்து கொண்டவன். சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் என்று சொல்லுவார் முன்னாலே ஒரு பாடல்லே. சிந்தைக்குள்ளே எந்நாளும் பந்தப்படுத்தி கொண்டிருக்கிறான் அந்த இறைவன். மற்றொருவர் அவனுடைய சகோதரன் மகாவிஷ்ணு. அவள் வேறு, அவன் வேறு இல்லை. அவன் விஷ்ணு என்று சொன்னால் இவள் விஷ்ணு துர்க்கை. அவன் மாயன் என்று சொன்னால் இவள் மகா மாயை. அப்படி இருவரும் சகோதரன் சகோதரியாக இருக்கிறார்களே, அந்த மகாவிஷ்ணுவும் எம்பெருமான் எந்தையாக இருக்கக்கூடிய பரமசிவனும் பரமேஸ்வரனும் தான் இந்த இரகசியத்தை புரிந்து கொண்டவர்கள். அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. ஆலிலையில் துயின்ற பெம்மான் இருக்கிறானே, அவனுக்குத்தான் இந்த இரகசியம் தெரியும். அவன் ஆலிலையிலே உலகம் முழுவதுமாக அழித்துவிட்டு தன்னந்தனியனாக தன்னுடைய கால் கட்டை விரலை எடுத்து தன்னுடைய வாயிலே வைத்து சுவைத்து கொள்ளக்கூடிய மாபெரும் அழகான கோலம் இருக்கிறதே, அந்த நிலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமான். அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மான் என் ஐயன், என்னுடைய தலைவன், என்னுடைய இறைவன், என்னுடைய பரமேஸ்வரன், என்னுடைய பரமசிவன். இவர்கள் 2 பேரும் தான் இந்த சக்தியை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு தான் இந்த ரகசியம் தெரியும். என் மனம் பற்றிருக்கக்கூடிய ஆனந்தம், என்னுடைய மனத்திலே இருக்கக்கூடிய பராசக்தியினுடைய தன்மை, எப்பொழுதும் என்னுடைய மனதிலே இருந்த ஆனந்தத்தை உலகம் முழுவதுமாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பரதேவதனுடைய சிந்தனை எல்லாம் யாருக்கு தெரியும், யாருக்கு புரியும் என்று கேட்டால் அந்த 2 பேருக்குத்தான் புரியும். ஏனென்றால் அவர்கள் இருவரும் தான் இந்த பரபிரம்மத்தினுடைய முழுமையான மதிப்பை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த உயர்ந்த நிலை யாரும் வெளியிலே எடுத்து சொல்ல இயலாத நிலை, வாய் விட்டு பேசொன்னாத அந்த நிலை, எந்த நிலையை யார் வெளிக்காட்ட முடியும் என்று கேட்டால், இந்த உயர்ந்த நிலைக்கு வந்த பிறகும் கூட அபிராமப்பட்டர் தன்னை தாழ்த்தி கொண்டு மிக சாதாரண நிலையிலிருந்து சொல்லுகிறார். இந்த உயர்ந்த நிலை, இந்த பரபிரம்மத்தை உணர்ந்து கொண்ட நிலை.
ஆகையினாலே தான் அபிராமிப்பட்டருக்கு எந்த பெண்ணை பார்த்தாலும் கூட பராசக்தியின் வடிவமாக தெரிந்தது. ஸ்ரீய சமஸ்தா சகலா ஜெகத்சு என்று வேதம் சொல்லுமே, அப்படி எல்லா பெண்களும் தாயாராகவே காட்சி தந்தார்கள் என்று சொன்னால் அந்த ஒரு உயர்ந்த நிலை அபிராமிப்பட்டருக்கு எப்படி வந்தது? இதுதான் பிரம்மம், இதுதான் பராசக்தியினுடைய உண்மை நிலை என்று உணர்ந்து கொண்ட தன்மையினாலே வந்தது. அது என் ஐயன் உணர்ந்திருக்கிறான், என்னுடைய மகாவிஷ்ணு உணர்ந்திருக்கிறான், அவருக்கு பிறகு நான் உணர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த உணர்தல் இருக்கிறதே, அந்த புரிதல் இருக்கிறதே, அந்த புரிதல் மூலமாக நான் அவர்களோடு சேர்ந்து தேவியை புரிந்து கொண்டவனாக மாறியிருக்கிறேன். அவளுடைய மிகப்பெரிய உயர்ந்த நிலை எனக்கு தெரிந்திருக்கிறது. அவள் ஒன்றாக பரபிரம்மமாக இருக்கிறாள், எல்லாவற்றிலுமாக உலகத்திலே நிறைந்து இருக்கிறாள். நிறைந்திருக்கக்கூடிய பராசக்தி இந்த நிறைந்திருக்க தன்மையையும் தாண்டி வெளியிலேயும் இந்த பிரபஞ்சத்திலே அவளாலே எல்லா சாதனைகளையும் படைக்க முடியும் என்று சொன்னால், என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரதேவதை, அந்த பராசக்தி, இந்த உலகத்தை காப்பவளாக இருக்கக்கூடிய அந்த மாபெரும் சக்தி, இரண்டு பேர் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய மகாவிஷ்ணுவும் எம்பெருமான் பரமேஸ்வரன் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பரதேவதை நானும் உணர்ந்து ஓதற்குரிய மிகப்பெரிய தன்மையை வழங்கி இருக்கிறாள் என்பதனாலே தான் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவாய் பொருள் அறிவார் அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே என்று தெளிவுபடச் சொல்லுகிறார். எல்லோரையும் வசீகரிக்க வேண்டிய ஆற்றல் வேண்டுமானால் பராசக்தியினுடைய உண்மை நிலையை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக அந்த நிலை நமக்கு மிகப்பெரிய வசீகரத்தன்மையை அளிக்கும். அந்த நிலைக்கு நம்முடைய மனதை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை என்ற காரணத்தினாலே இந்த பாடலை திரும்ப திரும்ப பராசக்தியினுடைய திருப்பாதங்களிலே ஓதுவதன் மூலமாக எல்லா நன்மைகளும் பெறலாம் என்ற அருமையான நற்செய்தியை இந்த விடியலிலே உங்களின் மூலமாக பகிர்ந்து கொள்கிறோம். வேந்தர் தொலைக்காட்சி மூலமாக அபிராமி அந்தாதியினுடைய அற்புத தமிழ் பாக்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கோங்க. ஒரு கணவன் மனைவியோ இல்லை அப்பா மகனோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் பெரிய பிரச்சனை அப்படின்னா என்ன பிரச்சனையாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பிரச்சனை, அதெல்லாம் ஈகோ, இதெல்லாம் தாண்டி ஒரு நம்ம வந்து அன்பு தான் செலுத்துவோம், ஆனால் அதுவே நமக்கு பிரச்சனையாக மாறும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன். இப்போ நம்ம ஒருத்தங்க மேலே ரொம்ப அன்பு செலுத்தும் போது ஆப்வியஸாக நிறைய விஷயம் நம்ம அவங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நமக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம பிடிக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கணும் அப்படின்னு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதாவது என் அப்பா வந்து நான் வந்து இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணார். அது வந்து நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற காரணத்தால. ஆனால் எனக்கு வந்து மைண்ட் செட் வேறு. ஸோ அதனால என்ன, இப்போ வந்து என் அப்பா டிசப்பாயிண்ட் ஆகிட்டாரு. அதே மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் வந்து டிசப்பாயின்மெண்ட் வந்து ஜாஸ்தியாகுது. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எக்ஸ்பெக்டேஷனை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே, நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிட்டோம்னாலே எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வந்து நல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஏன் உங்கள் லைஃப்லேருந்து எப்போ பார்த்தாலும் எடுக்கிறீங்க? என் லைஃப்லேருந்து வந்து அதை ரிலேட் பண்ணால் தானே ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஷோவில் சொல்லிடணும், ஷோவில் வந்து நம்ம ரிலேட் பண்ணிக்கணும். ஓகே, நல்ல விஷயம் தான். ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் அளவாக இருந்தாலே நம்ம டிசப்பாயின்மெண்ட் கம்மியாகும்னு சொல்ல வரீங்களா? ஓகே. ஸோ மண்டேனாலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டாக்டர் ரத்னவேல் என்ன சொல்ல போறாரு அப்படின்றதான் இல்லையா? ஸோ அடுத்ததான் வந்து அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துடலாம். இது சொல்ல விரும்பினேன். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னா அகத்தையும் புறத்தையும், அதாவது மனசையும் வெளி தோற்றத்தையும் அழகாக்கி தனித்துவம் கொண்டு வந்து அடுத்தவங்கள்ட்ட வித்தியாசப்படுத்தி நம்மளை வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாகிறது. இதுதான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். சரி, இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் 3 க்ரைட்டீரியா. இமேஜின், சிந்தனை செய். பிலீவ், உன்னை நம்பு. அச்சீவ், ஜெயித்து விடு. அப்போது இமேஜின், சிந்தனை செய். பிலீவ், உன்னை நம்பு. அச்சீவ், ஜெயித்து விடு. இதுதான் 3 தான் க்ரைட்டீரியா. சரி, இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் நம்மளோட பர்சனாலிட்டியை எப்படி நம்ம ஏற்றிக்கலாம்? நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஷார்ட்ஃபால், அதாவது நமக்கு எதெல்லாம் தெரியாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், எதுலாம் நம்ம ஸ்ட்ராங்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீச்சல் தெரிஞ்சால் நீச்சல் அடிக்க போகணும், நீச்சல் தெரிஞ்சால் கிணத்துல உழணும், நீச்சல் தெரிஞ்சால் கடலில் உழணும், நீச்சல் தெரியலைன்னா தண்ணி பக்கத்துலேயே போகக்கூடாது. அப்போது நம்ம நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். 1.
ரெண்டாவது, அடுத்தவங்க பேசுகிறத கேட்கணும். அதாவது நல்ல லிசனராக மாறணும். இதுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் என்ன சொல்லுவேன், கண்ணை திறந்து பார், காதை கொடு. கண்ணை திற, காதை கொடு. அதாவது கண்ணை திறந்து எல்லாத்தையும் பார்க்கணும், சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும். காதை கொடுக்கணும் எல்லாத்துக்கும். நம்ம எல்லோரும் என்ன செய்வோம், அடுத்தவங்க பேசும்போது அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக மாத்திரம்தான் நம்ம கேட்போம். அப்படி இருக்கக்கூடாது. அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினச்சி அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். அப்போ நல்ல லிசனராக மாறணும். நல்லா அடுத்தவங்க சொல்கிறத கேட்க பழகணும். அதில் தப்பு இருக்கலாம், ஆனாலும் கேட்கணும். அதாவது அடுத்தவங்களோட வியூ, அடுத்தவங்களோட சிந்தனை எப்படி இருக்குது, நம்ம ஒரு கோணத்தில் யோசிப்போம், அவங்க ஒரு கோணத்தில் யோசிப்பாங்க. அப்போ அடுத்தவங்களோட கோணங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம காதை கொடுத்தா. கண்ணை திற, காதை கொடு. மூணாவது, நிறைய படிக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வரணும். என்ன புக் எடுத்து என்னத்தை படிக்க, இதை போய் படிக்கணுமா, அப்படி இதே கிடையாது. நிறையா விதமான சிந்தனைகள், நிறையா விதமான படிப்புகள், நிறையா விதமான நாலேஜ், இது எல்லாமே நம்மளை மென்டலாக ஸ்ட்ராங் ஆக்கிரும். இது மூணாவது. நாலாவது, லீடர்ஷிப் குவாலிட்டி. லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது நம்ம லீடர் மாதிரி ஆகணும் அப்படின்னா மெஸ்மரைஸ் பண்ண தெரியணும். அடுத்தவங்க நம்மளை ஃபாலோ பண்ணணும். அடுத்தவங்க நம்ம சொல்கிறத கேட்கணும். நம்மகிட்ட கமாண்ட் இருக்கணும். நம்ம பேசுகிறதுல தெளிவு இருக்கணும். நம்ம நாலேஜபிள்ங்கிறது அவங்களுக்கு புரியணும். அவங்க நம்மளோட சிந்தனையை ஒத்து வர வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு அவங்கள கொண்டு வர வேண்டும். இது லீடர்ஷிப் குவாலிட்டி. அப்புறம் பாசமாக நேசமாக பழக தெரியணும். நம்மளோட பார்வையே ஒரு கனிவாக இருக்கணும். அந்த பாசம் நேசம் அந்த கண்ணிலேயே தெரியணும். அப்படின்னா தான் நம்ம மேலே அட்டாச்சாக எல்லோரும் வர ஆரம்பிப்பாங்க. பேசும்போது ஜோவியலாக பேச தெரியணும். அடுத்தவங்க சந்தோஷப்படுற மாதிரி பேச கற்றுக்கணும். இதெல்லாம் இருந்தால் பர்சனாலிட்டி நமக்கு நல்ல டெவலப்மெண்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. எப்படின்னா, இந்த லியோ டால்ஸ்டாய் ஒரு தடவை ஒரு பார்க்கில் போய் ஒருத்தரை போய் பார்க்குறாரு. ஒரு பெரிய மனிதரை பார்த்துட்டு ஹலோ சார் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு உன்னை தெரியாத, நீ எப்படி என்னை ஹலோ சொல்லலாம் அப்படின்னு சத்தம் போடுறாரு. அடுத்த நாள் லியோ டால்ஸ்டாய் திரும்ப அவரை பார்க்குறாரு. சார் ஹலோ சார், நேற்று உங்களை நான் பார்த்தனே சார், என்னை ஞாபகம் இருக்கா சார் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பெரிய மனிதர் அப்படியே அவரோட அந்த கோபமெல்லாம் தணிஞ்சு, ஓ இப்படித்தான் பழகணும் போல் அப்படின்னு அந்த பர்சனாலிட்டியினோட அச்சீவ்மெண்ட், லியோ டால்ஸ்டாய் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணார், லியோ டால்ஸ்டாய் எப்படி முன்னேறினார், எப்படி லியோ டால்ஸ்டாய்க்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துச்சு, இதெல்லாம் ஒரு சின்ன கதை. அதில் அப்புறம் க்ரியேட்டிவிட்டி, ஏதாவது புதுசாக செய்யணும், ஏதாவது புதுசாக சிந்தனை பண்ணணும், எதுலையாவது நம்ம வித்தியாசப்படணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அகத்தையும் புறத்தையும் அழகாக்கிறதே நம்ம அடுத்தவங்கள்ட்ட வித்தியாசப்படுறதுக்காகத்தான். அப்போ நம்ம க்ரியேட்டிவாக மாறணும். அடுத்தவங்க செஞ்சதே நம்ம செய்யக்கூடாது. அடுத்தவங்க இப்படி சூப்பர் ஸ்டார் ஆனாங்க, அடுத்தவங்க இதில் பெரிய ப்ரொஃபஷனில் கிங் ஆனாங்க, அதே மாதிரி நம்ம ஆகணும்னு இல்லை. பட் நம்ம தனித்துவமாக பெரிய ஆள் ஆகணும். அதுக்கு நமக்கு க்ரியேட்டிவிட்டி வரணும். க்ரியேட்டிவிட்டி சிந்தனை புதுவிதமாக இருக்க வேண்டும், வித்தியாசமாக இருக்க வேண்டும். அது அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு சின்ன ஸ்டோரி. ராஃபன்செல், அந்த ராஃபன்செல் ஸ்டோரியில் அந்த விச் என்ன பண்ணும், அந்த பேய் மாதிரி இருக்கிற அந்த பொம்பளை அந்த மகாராணி மாதிரி இருக்கிற ஒரு அழகான பொண்ணை தூக்கிட்டு ஒரு மலை மேலே போய் உட்கார வச்சிடும். உட்கார வச்சுட்டு
நீ அழகாகவே இல்லை, எல்லாரும் உன்னை வந்து சத்தம் போடுறாங்க, எல்லாருக்கும் உன்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து மனச்சலவை பண்ணி, அந்த பொண்ணே நம்ம அழகாக இல்லாதனால தான் இவங்க நம்மளை இங்கே கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க, அடுத்தவங்கள்ட்ட பழக விடாமல் வச்சுருக்காங்கன்னு நம்புகிற அளவுக்கு ஆகி போயிடுது அந்த பொண்ணு. அந்த மகாராணி போல் அழகான ஒரு பொண்ணு. தற்செயலாக ஒரு மனிதன், ஒரு இளவரசன் இந்த பொண்ணை பார்க்குறான். இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு ஏன் இப்படி மலை உச்சியில் தனியாக போய் உட்காந்துருக்குன்னு போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறான். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நான் பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கிறனால இந்த லேடி வந்து என்னை இங்கே வந்து உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ அவன்கிட்ட அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான், நீ எவ்வளோ பெரிய அழகு, உனக்கே உன்னோட அழகு தெரியலையே, நீயே உனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணிக்கிட்டியே, அடுத்தவங்க சொல்கிறத கேட்டியே, உனக்குன்னு சிந்தனையே இல்லையா, உனக்குன்னு க்ரியேட்டிவிட்டியே இல்லையா, அவங்க சொல்கிறத நீ கேட்கலாமான்னு சொல்லி அந்த மகாராணியை கீழே கூட்டு வந்துடுறார். இதில் பாசிட்டிவ் தாட்ஸை கொடுக்கக்கூடியது, அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது அந்த இளவரசன். நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது அந்த சூனியக்கார கிழவி. சிந்தனையே இல்லாதது அந்த இளவரசி. அப்போ சிந்தனை இருக்கணும், பாசிட்டிவ் தாட்ஸ் கூடணும், நெகட்டிவ் தாட்ஸ் குறையணும். நம்ம என்ன பண்ணணும், நம்ம நல்லா இருக்கோம், நம்ம அழகாக இருக்கோம், நம்ம வந்து பின்னாடி பெரிய ஆள் ஆக போகிறோம், அதாவது நம்மளை பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஒன்று, அதை நம்ம பேசி பேசி பழகணும். நம்மளோட சிந்தனையை வந்து கூர்மையாக்கணும். கூர்மையாக்கிறதுக்கு நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். அடுத்தவங்க வந்து நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்களோட ஐடியாவை உள்ளே கொண்டாட விடக்கூடாது. சரி, வாழ்க்கையில் ஜெயித்தவங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஷனில் பெரிய ஆளானவங்கள பார்த்தோம். ஒரு கம்பெனியினோட சிஇஓ இருக்கார். ஒரு கம்பெனியினோட சிஇஓட்ட என்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 35% தான் அந்த கம்பெனியினோட ஸ்கில் அவர்கிட்ட இருக்கணும். 65% அவரோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், லீடர்ஷிப் குவாலிட்டி. அப்போது ஒரு கம்பெனியினோட சிஇஓ ஜெயிக்கிறதுக்கு காரணமே 35% தான் அவரோட தொழில், 65% அவரோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். அப்போது ஒரு கம்பெனியினோட சிஇஓ ஜெயிக்கிறதுக்கே 65% வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தான் தேவைங்கிறப்போ, ஒரு டாக்டரோ, ஒரு இன்ஜினியரோ, ஒரு லாயரோ யார் ஜெயிக்கிறதுக்கும் அவங்களோட பர்சனாலிட்டியை அவங்க டெவலப் பண்ணிக்கிட வேணும். இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் எப்படி நம்ம அடுத்தவங்கள்ட்ட நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்கு சில வழிமுறைகள். ஒன்று, அடுத்தவங்க சொல்கிறத கேட்கணும். 2, அடுத்தவங்க தப்பாக சொல்லும்போது நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம இதை இப்படி செய்யலாமே அப்படின்னு கொண்டு வரலாம். நேரடியாக முகத்து மேலே நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு, உங்களோட ஐடியாவே தப்பு அப்படிங்கிறத விட நம்ம இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு செல்வந்தர், ஒரு கார்பெண்டர் அவர்கிட்ட வேலை பார்க்குறாரு. அவர் 10-12 வருஷமாக வேலை பார்க்குறாரு. நான் ரிட்டையர் ஆகிறேன் சார், என்னால் முடியல அப்படின்னு அவர் சொல்கிறார். ரொம்ப சந்தோஷங்க, நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, ஒரே ஒரு வீடு கடைசியாக பெருசாக கட்டி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறார். இவரும் சரி ஒரு வீடு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக அவர்கிட்ட எல்லா செட்டில்மெண்ட் பணத்தையும் வாங்கிட்டு இந்த வீடை மாத்திரம் கட்டி கொடுத்துட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த வீடை கட்ட ஆரம்பிக்கிறாரு. மனசில் சந்தோஷம் இல்லை, மனசில் திருப்தி இல்லை, தொழிலில் இன்வால்மெண்ட் இல்லை. ஏன்? என்னத்தையும் எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னத்தை கடைசியாக ஒரு வேலை வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு குப்பை கூடம் மாதிரி ஒரு வீடை கட்டிப்படுறாரு. அந்த செல்வந்தர் இந்த வீடு சாவியை இவர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கார்பெண்டர் கையில் கொடுக்குறாரு.
நான் கடைசியாக உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சதே இந்த வீடு தான். நீங்களே கட்டி நீங்களே அழகாக பண்ண வீடு வச்சுக்கிடுங்க அப்படின்னு. இதிலிருந்து நமக்கு தெரிய வேண்டியது, அந்த கார்பெண்டர் நாளைக்கு நம்மளே இருக்க போகிறோம் தெரியல, யார் இருந்தாலுமே நல்லா செய்யணும் அப்படிங்கிற நினப்பு இல்லாமல் குப்பைத்தட்டி மாதிரி செஞ்ச வீட்டில் தான் நாளைக்கு அவரே இருக்க போகிறாரு. ஸோ நம்மளோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணி அகத்தையும் புறத்தையும் அழகாக்கி தனித்துவம் கொண்டு வந்து நம்ம ஜெயிக்க வேண்டும். ராம், கருந்துளசி இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் சொல்ல போறேன். உங்க ஸ்கின் எப்படி நார்மலா ஆயிலியா? ஆயிலி ஸ்கின் தான் எனக்கு. அப்ப நீங்க கருந்துளசி கண்டிப்பா அரைச்சு வீட்ல வச்சுக்கோங்க. ஓகே. சோ எப்பலாம் ரொம்ப எக்ஸஸா ரொம்ப ஆயிலியா இருக்கோ அப்பலாம் நீங்க அதை அப்ளை பண்ணி வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸஸ் ஆயில் போயிருமா. ஓகே. இது இல்லாம வந்துட்டு ஸ்கின் டோனர்லாம் நம்ம நிறைய பியூட்டி ஷாப்ஸ்ல எல்லாம் பார்ப்போம். அது எதுக்கு டோனர் ஆக்சுவலா எதுக்குன்னு சொல்லிடுறேன். நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும்போது, அதனால போர்ஸ் வரும், ஓப்பன் போர்ஸ் ஆயிரும் போது, அதுக்கப்புறம் நீங்க ஒரு மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் மோஸ்ட்லி ஆகும். இல்ல நாள் ஃபுல்லா நம்ம வெளியில வந்து இருக்கோம், ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு நமக்கு டைமே இல்ல, ஃபேஸ் டச் அப் பண்றதுக்கு டைமே இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் டோனர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேமேஜ்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் டோனர் யூஸ் பண்றது. அப்ப கண்டிப்பா நான் அதையும் யூஸ் பண்ணேன், நிறைய போர்ஸ்லாம் இருக்கு எனக்கு. ஓகே. ஸோ வந்து அந்த ஸ்கின் டோனர் வந்து ஆக்சுவலாக நம்ம துளசி வச்சே செய்யலாம். துளசியை வந்து நல்லா சுடுதண்ணி போட்டு வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து நம்ம ஒரு பாட்டில் வச்சு ஸ்கின் டோனரா யூஸ் பண்ணலாம். இது இல்லாம வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். அது வந்து ஹெரிடிட்டரியாவும் இருக்கலாம். சில பேருக்கு எல்லாரும் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா தூக்கம் இல்லாம வரலாம். ஆமா, தூக்கம் இல்லாம கூட வரலாம். ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு துளசியும் ஹனியும் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் வந்து டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டார்க் சர்க்கிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுமா. ஓகே, சூப்பர். ஸோ துளசியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி மூலிகைகள் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பேசுறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து குரட்டைனா மூச்சு விடும்போது அதிக அளவு சத்தம் இருக்கும். சிலர் படுத்துட்டாங்கன்னா பக்கத்தில் யாருமே படுக்க முடியாது, அந்த வீட்டில் யாருமே இல்லாமல் கதவை பூட்டிட்டு உள்ளே தூங்க விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு குரட்டை வரும். குரட்டை வந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணும், தூக்கம் இல்லாமல் அவங்களுக்கு வேறொரு நோய் வந்துடும், தூங்காமே இருப்பாங்க ராத்திரியில். அப்போ என்ன செய்கிறது? இன்றைக்கி வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம இருசக்கர வாகனத்துக்கு மாற்ற அந்த புகையை வந்து கட்டுப்படுத்த, சத்தத்தை கட்டு பண்ணுற அந்த சைலன்சர் அதை சொல்லுவாங்க, அதை முகத்தில் மாட்டி விட்டுறாங்க. மாட்டி விட்டால் அடுத்தவங்களுக்கு சத்தம் கேட்காமல் இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் ராத்திரியில் மாட்டிட்டு படுத்தா யார் தூங்குறான்னு சொல்லி குழந்தைங்க பார்த்து பயந்து போயிடும். அங்கே வந்து குழந்தைங்களே இல்லை வெளிநாட்டில், அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமே நிறைய பேருக்கு இல்லாததால் அது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கிறதால அந்த மாதிரி முகத்தில் மாட்டிக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி மாட்டிகிட்டு இருந்தோம்னா நிறைய கஷ்டத்தை கொடுக்கும், அடுத்தவங்களுக்கு நிறைய இடைஞ்சல். இது வர்றதுக்கு காரணம் தேவையில்லாத கொழுப்புகள் உடம்புல சேர்ந்துருக்கிறதால. நிறைய சாப்பிடுவாங்க, நிறைய கறி மீன்களை சாப்பிட்றாங்க, நிறைய நாங்கள் சைவம், ஆனால் எங்களுக்கு குரட்டை வருதுன்னா அதிக அளவு பால் சாப்பிட்றவங்க. அதிக அளவு பால் சாப்பிட்டதால் அவங்களுக்கு வந்து அதில் உள்ள கொழுப்புக்களில் போய் சேர்ந்துடும், சளி பிடிச்சிரும். அந்த இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாதாரணமாக இருக்கிற எந்த பால் சாப்பிட்டாலும் சளி பிடிக்கும். நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டா அதெல்லாம் சளிலாம் பிடிக்காது. இன்றைக்கி நாட்டு மாட்டு பால் கிடைக்கிறது அரிது. அப்போ இவங்க சாப்பிட்ற பால்லையே சளி பிடிச்சிடும். சளி பிடிச்சதும் படுத்து தூங்குனதுமே சத்தம் கரன்னு அதிக அளவுக்கு சத்தம் வந்துடும். அதிக அளவு சத்தம் வரும்போது அடுத்தவங்க தூங்க முடியாது. நீங்கள் இன்றைக்கி பேருந்தில் உட்காந்து பாருங்கள், யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி குரட்டை விட்டாங்கன்னா அங்கே பஸ்ஸில் யாருமே வந்து அந்த பேருந்தில் தூங்கவே முடியாது. யாரையா ஏற்றுனீங்கன்னு உள்ள ஒரு சைலன்சரை போட்டு வச்சு இந்த மாதிரி சத்தம் வந்துக்கிட்டு இருக்குன்னுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு எரிச்சலை உண்டு பண்ணும். சிலர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு அலுவலகத்தில் தூங்கிடுவாங்க. தூங்கிட்டாங்கன்னா அங்கே வந்து வேலையே ஓடாது. இந்த மாதிரி இருக்க 5 நிமிஷத்துக்குள்ளே அவங்களுடைய குரட்டை சத்தம் அப்படியே அதிக பேருக்கு வந்து தொல்லையை கொடுக்கக்கூடியது. அந்தளவுக்கு இருக்கிறவங்கள அந்த குரட்டையை கட்டுப்படுத்துறது, தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கும், சளிகளை வெளியேற்றணும்னா அதுக்கு முக்கியமாக அந்த முள் முருங்கைன்னு சொல்கிற இந்த கல்யாண முருங்கையை பயன்படுத்தணும். கல்யாண முருங்கை இலையை பயன்படுத்தும் போது குரட்டையை வந்து கட்டுப்படுத்தும். இதை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த முள் முருங்கையை அரைச்சி எடுத்து அரிசி மாவில் கலந்து அதை வந்து அடையாக சுட்டு அதை வந்து சாப்பிட்டாங்கனாலே அந்த குரட்டை குறையும். இன்றைக்கி குஜராத்தில் போய் ஒரு இடத்துல நான் போய் பார்க்குறேன். நான் வந்து இயற்கை மூலிகையிலேருந்து நாங்கள் உணவுப் பொருட்கள் தயாரிக்கணும். அங்கே வந்து முள்முருங்கை போட்டேன். முள்முருங்கை போட்டதுமே நான் சொன்னேன், ஏம்மா நீங்கள் மதுரைக்காரங்களாமான்னு. ஏன்னு கேட்டோம்னா அந்த பொண்ணு ஆமானுது. மதுரையிலேருந்து போய் குஜராத்தில் இந்த முள்முருங்கை இலையில் சுட்ட அடைக்கு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா
கணக்கே இல்லை, அவ்வளவு கூட்டம் சாப்பிட்றாங்க, அவ்வளவு நன்மையை செய்யக்கூடியது. நம்ம இங்கே பார்த்தா அதை சாப்பிட்றது கூட கிடையாது. இதை இயற்கையாக நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம். இதை வந்து சாரா எடுத்து பயன்படுத்தினோம்னா அந்த குரட்டையை கண்டிப்பாக கட்டுப்படுத்தும். இதில் வந்து வெள்ளை மிளகை பயன்படுத்துகிறோம். வெள்ளை மிளகானது அந்த சளிகளை வந்து உடைச்சி எடுத்துரும், சளியை இல்லாமாக்கும். சளியை வந்து குறைக்க ஆரம்பிக்கும் போது சளி தான் வந்து அடைச்சிட்டு மேலே காற்றை விடாமல் அந்த வந்து அடைக்க ஆரம்பிச்சிருது. அந்த தொண்டை குழாயில் வந்து சதைகள் வந்து கொஞ்சம் கூடி இருந்ததுன்னா அந்த காற்றை மூக்குக்கு வர விடாமல் வாய் வழியாக மூச்சு விட வச்சிரும். வாய் வழியாக மூச்சு வரும்போது தான் அது வந்து சத்தமாக வருது. மூக்கு வழியாக மூச்சு போச்சுன்னா அது கண்டிப்பாக குரட்டை ஆகாது. அதிமதுரத்தை ஏன் பயன்படுத்தணும்னா உள்ள தொண்டையில் எல்லாம் புண்ணாகி அதெல்லாம் புண் வளர்ந்து அந்த சதைகள் அடைச்சிருக்கும், தொண்டை குழாய்கள் முழுவதும் புண்ணாக இருக்கும். அந்த புண்களை ஆட்டுறதுல அதிமதுரம் ஒரு நல்ல மருந்தாக பயன்படும். அதிமதுரத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்கன்னா குடலில் உள்ள அந்த குடல் புண்கள் எல்லாமே ஆறும், தொண்டையில் இருக்க புண்கள் ஆறும், மூச்சு குழாய்கள் வந்து சுத்தமாகும். இப்போ அதிமதுரத்தை பயன்படுத்தும் போது நமக்கு உடம்புல இப்போ தேன் சாப்பிட்டாலே வந்து புண்ணாரும். அந்த தேன் எப்படின்னா அதிக அளவு இனிப்புச்சுவை, அதே மாதிரி அதிமதுரம் வந்து அதிக அளவு இனிப்புச்சுவை இருக்குது. அந்த அதிக அளவு இனிப்புச்சுவை இருக்கிறதால உள்ளே போய் எங்கெங்கே பட்டுச்சோ அந்த புண்களை வந்து ஆற்ற ஆரம்பிச்சிடும். சாதாரண ஒரு காயத்தில் வெட்டு காயத்தில் தேனை போடுங்க, இல்லைன்னா அதிமதுரத்தை போட்டிங்கன்னா அந்த புண்ணே ஆறிடும். அந்த அளவுக்கு நல்லது செய்யும்போது உள்ள புண்கள் ஆறும்போது குரட்டை அந்த சத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும். அந்த சதைகள் வளர்ந்து அடைச்சிருக்க மூச்சுக்குழாய், அந்த அடைச்ச மூச்சுக்குழாய்களை வந்து திறந்து வைக்கிறதுக்கு அது ஒரு சிறந்த இதாக இருக்கும். பூண்டு, ஏற்கனவே பூண்டை வந்து பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா வாய் முழுவதும் புண்ணாயிடும், உள்ளே எல்லாமே புண்ணாயிடும். நிறைய பேர் நம்ம பச்சை எடுத்து அப்படியே வாயில் போட்டு மென்றுவாங்க. மென்னாங்கன்னா தீக்குச்சியை பொருதி வச்ச மாதிரி கன்னங்கள் எல்லாம் வெந்து போயிடும். ஆனால் நிறைய நல்லதை செய்யக்கூடியதான் இந்த பூண்டு. ஆனால் எடுத்ததும் வாயில் போட்டதும் மெல்லக்கூடாது. இதை எடுத்து வாயில் போட்டால் சரிக்கு சரி வந்து வெல்லம் சேர்க்கணும். இப்போ ஒரு 2 பல்லு பூண்டு வாயில் போட்டிங்கன்னா 50 கிராம் பனை வெல்லம் வாயில் போட்டு மென்னிங்கன்னா அந்த காரத்தை இது தாங்கிக்கிறோம், அந்த எரிச்சலை இது தாங்கி கன்னத்தில் வந்து புண்ணாக விடாமல் பார்த்துக்கிறோம். அப்போ இந்த பூண்டு உள்ளே போகும்போது சளியை வந்து அறுத்துரும், தேவையில்லாத அந்த கொழுப்புகளை அறுத்து எடுத்து அந்த பாதையை மூச்சுக்குழாய் பாதையை வந்து சுத்தம் செய்யும். சுத்தம் செய்யும்போது அந்த குரட்டையினுடைய சத்தம் நீங்கள் இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வந்து சத்தம் குறையிறத பார்க்கலாம். ஒரு நாளுக்கு ஒரு நாள் குறைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த அளவு வேகமாக வேலை செய்யக்கூடியது இந்த பூண்டு. இதோடு சேர்ந்து வெங்காயத்தை பயன்படுத்துகிறோம். சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தணும். இதனுடைய காரத்தன்மையும் போய் சளி அறுத்தெடுக்கும். சாதாரணமாக ஒரு குழந்தைக்கு சளி கர்ன்னு சத்தம் வருதா, வெங்காயத்தை நல்லா அரைச்சி சரிக்கு சரி தேனை விட்டு குழப்பி எடுத்து ஒரு விரல் எடுத்து நாக்கில் தடவி பாருங்கள். அடுத்துக்கு இன்னொரு அரை மணி நேரம் பொறுத்து தூங்க போகும்போது அந்த சத்தமே இருக்காது, அவ்வளோ சுகமாக தூங்கும். அந்த அளவுக்கு வெங்காயம் வந்து குழந்தைகளுக்கு வந்து உடனே ஒரு தீர்வு கொடுக்கும். அந்த இருமலை கட்டுப்படுத்தும், சளியை கட்டுப்படுத்தும். ஆனால் பெரியவங்களுக்கு இது பத்தாது. அதனால தான் ஒவ்வொரு முறையும் சோறு சாப்பிடும்போது ஒரு 4 வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்டோம்னா சளியோ எதுவாக இருந்தாலும் நெஞ்சு சளியை ஃபுல்லாக சரியாக்கி விட்டுரும். அப்போ மூச்சு குழாய் சுத்தமாகும். ராத்திரியில் தூங்கும்போது 2 பல்லு பூண்டு, ஒரு வெங்காயம், அவ்வளோ வெல்லத்தை மொத்தமாக இடித்தோ அல்லது வாயில் போட்டு மொத்தமாக மென்று சாப்பிட்டோம்னா அன்றைக்கி ராத்திரி குரட்டை வந்து சத்தம் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். பக்கத்தில் இருக்கவங்க நிம்மதியாக தூங்கியிருப்பாங்க. இதை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இதை இந்த குரட்டையை சரி செய்கிறதுக்கான மருந்து இப்போ நம்ம தயாரிக்கலாம். இப்போ இந்த குரட்டைக்கு முள்முருங்கை இலையில் ஒரு 2 இலை எடுத்து அரைச்சிக்கிறணும். முள்முருங்கை இலையை வந்து எடுத்து அரைச்சிக்கிறோம். இதில் நிறைய நரம்புகள் இருக்கும். முள்முருங்கை இலையில் வந்து வலை பின்னா மாதிரி இருக்கும் நரம்புகள். அதை வந்து நீங்கள் அரைக்கும் பொழுது அந்த நரம்புகள் எல்லாம் தன்னால் வெளியே வந்துடும். வெள்ளை மிளகு வந்து ஒரு 7 மிளகு அளவுக்கு போட்டால் போதும். பூண்டு வந்து ஒரு 4 பல் சேர்த்து. வெங்காயம் வந்து 2 அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். சிறிய பல்லாக இருக்கிறதுனால 4 போட்டுக்கலாம், பெருசாக இருந்தாக்கா 2 போட்டால் போதும். சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம், சிறியது 2. அதிமதுரம் வந்து நம்ம தனியாக பவுடராக வச்சுருக்கோம். அது வந்து ஒரு சிட்டிகை 1 கிராம் போட்டாலே போதும். அதிக இனிப்பு சுவை இருக்கிறது. அது வந்து அந்த மூச்சு குழாயில் இருக்கிற அடைப்புகளெல்லாம் எடுக்கும். அது கூட சேர்த்து நம்ம பிடிச்சிருக்கோம்.
பனை வெல்லம் வந்து அந்த காரம் தெரியாத அளவுக்கு சேர்க்கணும். இப்போ பனை வெல்லம் நம்ம இது கூட சேர்த்து இடிக்கிறப்போ வந்து அது எல்லாம் நல்லா இந்த சாரோடு சேர்ந்து நல்ல பசை மாதிரி வந்துடும். காரம் தெரியாமல் இருக்கிறதுக்கு நல்ல பனை வெல்லம் நிறையவே சேர்த்துக்கலாம். போதும். இப்போ இந்த சாறு எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால நல்லாவே வந்து நம்ம உருண்டை அப்போ லேகிய மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. இப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். காய்ச்ச வேண்டியதோ இதுவோ கிடையாது. இதை அடுப்பில் ஏற்றணும், இது வந்து நிறையா வந்து கொதிக்க வைக்கணும், அதெல்லாம் கிடையாது. பச்சையாகவே எல்லாமே பச்சையாக எடுத்து ஒரு லேகியம் எடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. இதை வந்து அவ்வளோ ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிட்டு ராத்திரி தூங்கினோம்னா நிம்மதியான தூக்கம் வரும். அடுத்தவங்களுக்கு அந்த சத்தமே கேட்காது. நம்ம குரட்டை விட்டோமான்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு பழகி போனதால் அவங்களுக்கு குரட்டை இருந்தாலும் அவங்களுக்கு காது கேட்காது. சிலர் பார்த்திங்கன்னா காதில் பஞ்சை வச்சு அடைச்சிக்கிடுவாங்க வீட்டுக்காரர் தூங்கினாங்கன்னா. பஞ்சையும் மீறி எங்களால் தூங்க முடியல, அடைச்சிருக்கிற பஞ்சையும் மீறி அந்த சத்தம் கேட்குதுன்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. இதை அவங்க வந்து செஞ்சு அவங்க வீட்டுக்காருக்கோ இல்லை அவங்களுக்கோ யாருக்கு அந்த அதிக அளவு குரட்டை இருக்கோ அவங்களுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த குரட்டையினுடைய சத்தம் குறைய ஆரம்பிச்சிடும். இது ஒரு நேரத்துக்கு வந்து இந்த அளவு சாப்பிடணும். இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போது பெரிய நெல்லிக்காய் அளவு இருக்குது. இது ஒரு நேரத்துக்கான மருந்து. இதை சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு நெல்லிக்காய் அளவு டெய்லியும் சாப்பிட்டுட்டு தினந்தோறும் சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு பின்னாடி சாப்பிட்டுட்டு போய் நீங்கள் தூங்கினீங்கனாக்கா அந்த குரட்டை சத்தமே இருக்காது. மூச்சுக்குழாயில் இருக்கிற அடைப்பெலாம் எடுத்துரும். சளி பிடிச்சி குரட்டைனாலும் சரி, இல்லை மூச்சுக்குழாயில் வேறு ஏதாவது ஒரு அடைப்புகள் இருந்தாலும் அது எல்லாமே சரி செஞ்சிடும். குரட்டை வந்து நீங்கள் இதை சாப்பிட சாப்பிட அந்த குரட்டை சத்தம் குறைஞ்சிட்டே வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாப்பிட்றத நிறுத்திக்கலாம். இது பச்சையாக சாப்பிட்றமே ஏதாவது பக்க விளைவுகள் வந்துடும் அப்படின்னு சொல்லி பயப்படவே வேண்டாம். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து அப்படியே நாக்கில் எடுத்து அப்படி தடவி விட்டால் போதும். இதுலேருந்து நிறையெல்லாம் வேணாம், அப்படியே எடுத்து நாக்கில் தடவினா போதும். இல்லை அந்த குழந்தையுடைய அம்மா வந்து தாய்ப்பால் கொடுக்குறாங்கன்னா அவங்க உள்ள எடுத்து சாப்பிட்டாங்கன்னா குழந்தைக்கு இருக்கிற சளி சரியாகி குழந்தை அந்த மூச்சு விட முடியாமல் அது வந்து வாய் வழியாக மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கும். அதுவே ஒரு குரட்டை மாதிரி இருக்கும், அதுவே சரியாயிடும். தாய் சாப்பிட்டா கண்டிப்பாக குழந்தைக்கு சரியாகும். நிறைய சளி இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு செய்ய நேரம் இல்லைன்னா ஒரு மிளகு எடுத்து ஒரு 5 மிளகு எடுத்து வாயில் மெண்டு குழந்தையினுடைய மூக்குலேயும் காதுலேயும் அவங்க உஃப்னு ஊதுனாங்கனாலே குழந்தைக்கு சளி பிடிச்சது குறையும். இதெல்லாம் வழக்கத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க, மருத்துவர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ வந்து குழந்தைக்கு வந்து முத்தம் கொடுக்கக்கூடாது, குழந்தைய வந்து நீ தொடக்கூடாது. அப்போது வந்து ஒன்றுமே இல்லை, தாய்க்கும் சேயம் வந்து பிரித்து கொண்டு போய் ஒரு பெட்டிக்குள்ளே அடைச்சிடுறாங்க. கண்டிப்பாக அது தாய் வயிற்றுலேருந்து வந்ததால் தாயினுடைய மூச்சு காத்துப்பட்டு எந்த ஒரு தவறும் வராது. என்ன சொல்லுவாங்க, கோழி மிதித்து குஞ்சு வந்து முடமாகாது. அதுக்கு தெரியும் தான் குழந்தைய வந்து காப்பாற்றுறதுக்கு அந்த பெண்ணுக்கு. அதனால் அந்த தாயை வந்து முத்தம் கொடுக்காதுன்னா குழந்தை மேலே இருக்கிற பாசமே போயிடும். பாசம் வந்து அந்த முத்தம் கொடுக்கறதுல தான் குழந்தைக்கு கொடுக்கறதுல அவங்களுக்கு அவ்வளோ ஆனந்தம். அதனால் அவங்க மிளகை மெண்டுட்டு அந்த குழந்தைகிட்ட மூக்குக்கிட்ட போய் ஃபூனு ஊதுனாங்கன்னா மூக்கில் இருக்க சளியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். காதில் ஊதும்போது அந்த சளி மண்டை மூளையில் இருக்க சளி கூட கரைஞ்சிரும். அப்போ வந்து குழந்தைகள் வந்து இந்த சத்தம் குறைட்ட குழந்தை படுத்துருக்கும் போது சத்தம் கேட்கும், கர்ற கர்ற கர்ன்னு கேட்கும். அந்த சத்தங்கள் குறையணும். இல்லை தாய் சாப்பிட்டும் சரியாகணும், கொஞ்சோண்டு ஒரு விரலில் அப்படி தொட்டு நாக்கில் தடவி விட்டால் போதும், எரிச்சல் இல்லாமல் இருக்கும். இது கூட கொஞ்சம் தேன் கலந்துங்க, இல்லைன்னா பனை வெல்லத்தை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக காரமே தெரியாத அளவுக்கு கொடுக்கணும். அப்போ வந்து இதை நம்ம சாப்பிட்டோம்னா ருசியாக இருக்கணும். மருந்து சாப்பிட்டா மாதிரி சாப்பிட போனோமா, கொஞ்சம் குடும்பம் வாங்கி சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கினோம்னா அந்த குரட்டையே இருக்காது. குரட்டை இருக்கிறவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாயை திறந்து விடிய விடிய வாய் திறந்து தான் இருக்கும். அப்போ காலையில் இந்த கன்னங்கள்லாம் வலிக்கும். அது அவங்க சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க விட்ட வாய் திறந்தே இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும். அந்த வலியும் சரியாயிடும், ஏன்னா வாய் மூடி தூங்கியிருப்பாங்க அன்னைக்கு தான்.
அப்போ வந்து நிம்மதியான தூக்கம் வரும், அடுத்தவங்களும் நிம்மதியாக தூங்குவாங்க. சிலர் தகப்பன் தூங்கிட்டு இருக்காங்க, அப்பா தூங்கிட்டு இருக்காங்கன்னா இப்போ குழந்தைங்க பரீட்சைக்கு படிக்கணும், படிக்க முடியாமல் போயிடுது இந்த குரட்டை சத்தத்தில். அதுவும் சரியாகும். குரட்டைக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இதை கொடுத்துட்டு வந்தோம்னா எப்படியாப்பட்ட குரட்டையாக இருந்தாலும் நாளடைவில் குரட்டை சத்தமே இருக்காது. தேவையில்லாத கொழுப்புக்களை கரைச்சி எடுத்துரும். அந்த உணவு குழாயில் இருக்கிற பகுதியும் மூச்சு குழாய் பகுதியும் சுத்தம் செஞ்சு சீராக மூச்சு விடும்போது அந்த குரட்டை இருக்காது. வாயை மூடிக்கிட்டு தூங்குவாங்க. வாய் திறந்தால் தான் குரட்டை வரும். வாய் மூடிட்டா குரட்டை சரியாகும். அதனால் இந்த குரட்டைக்கான மருந்தை சாப்பிட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சாந்தினி, நீங்கள் சின்ன வயசில் எப்படி ரொம்ப சுட்டியா வாலா இல்லை வந்து ரொம்ப அமைதியான பொண்ணா? ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவேன், பட் அம்மா வந்து அதட்டினாங்கன்னா பேசாமாயிருவேன். ஓகே, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா நான் வந்து ரொம்ப வாலா இருந்தேன் அப்படின்னு எதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை அப்படி இல்லவே இல்லை. எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, சின்ன வயசில் நீ வாலா இருந்ததெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் போட்டு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் காமிச்சு சிரிப்பாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் வந்து சின்ன வயசில் நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? செம்ம ஜாலியாக இருக்கும். அந்த லைஃப்பை நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணும், சில சமயம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணும். ஸோ வந்து பேசிக்காக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வந்து சின்ன வயசில் ரொம்ப சுட்டியாக இருந்தோம், வாலாக இருந்தோம் அப்படின்னா அந்த ஹாப்பி மெமரிஸ்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். சேடாக நடந்த விஷயங்களை விட நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கிறது வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, நான் வந்து சின்ன வயசை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். அப்போ நமக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரிஞ்சிருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் வந்து சரியாக மார்க் எடுக்கல அப்படின்னா தப்பான முடிவுலாம் எடுக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அதை நம்ம நினச்சி பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் வந்து சிரிப்பாங்க. நம்ம அப்படிலாம் யோசிச்சிருக்கோமே, இப்போ நம்ம வந்து இவ்வளோ பெரிய நல்ல பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னு யோசிப்போம். ஸோ எப்போவுமே வந்து ப்ரெசென்ட்டில் வந்து பெரிய ப்ராப்ளமாக தெரியும். அதெல்லாம் நம்ம வந்து கடந்து போயிடுவோம், கண்டிப்பாக வந்து கடந்து போயிடுவோம். ஒரு நாளுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தோம்னா அது வந்து ஹாப்பி மெமரிஸாக தான் இருக்கும். ஒரு சில டைம் வந்து ஃபன்னியாகவும் இருக்கும். நம்ம இப்படிலாம் யோசிச்சோமே, இது பெரிய பிரச்சனையே யோசிச்சோமே, ஆக்சுவலாக அது ஒரு பிரச்சனையே இல்லையே அப்படின்ட்டு. ஸோ வந்து ப்ரெசென்ட்டை வந்து நம்ம எவ்வளோக்குள்ள சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ரெசென்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் லைஃப் டைமில் என்ன மாதிரி நாளாக இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும் இல்லையா? ஸோ இன்னைக்கு எப்படி இருக்குது 12 ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 30ஆம் தேதி 11ஆவது மாதம் 2015ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 14ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். சில விஷயத்தில் மனசங்கடங்கள் திடீரென்று இரத்தபந்த உறவுகள் மூலியமாக ஏற்பட்டுவிடலாம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் அனுகூலங்கள் காணப்படும். மன சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதத்தில் உள்ள நாள் என்பதனால் நீங்கள் தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதீர்கள், பொறுமையாக இருங்கள். படபடப்பாகவே காணப்படுவீர்கள். அந்த படபடப்பால் ஒரு காரியமும் ஆகாது. எல்லாவற்றிலும் ஜெயிக்கக்கூடிய நீங்கள் பொறுமையாக இருங்கள். தெய்வ நம்பிக்கையில் அதிகமாக படியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தெய்வம் துணை இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தை ஜெயம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக இன்றைய நாள் காணப்படுகிறது. மனதில் காணப்பட்டிருந்த ஒரு விதமான குறைபாடு நிவர்த்தி ஏற்படும். எட்டாத ஒரு இடத்தில் இருந்த பிரச்சனை தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படும். உங்களுக்குள் குழப்பிக் கொண்டிருந்த ஒரு பிரச்சனைக்கு விடை கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் யோகமும் அனுகூலமும், உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கலுக்கு தீர்வும், உத்தியோக இடமாற்றம் எதிர்நோக்கியிருந்தால் அதில் அனுகூலமும் காணப்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படுவதற்குண்டான அனுகூலங்கள். நீண்ட நாட்களாக முடிக்காத ஒரு விஷயத்தை முடிப்பதில் வல்லவர்களாக காணப்படுவீர்கள். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சீரும் சிறப்பும் காணப்படும். உத்தியோகத்தில் தொடர்ச்சியாக மேன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுகிறது. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் வெளிவட்டாரத்திலும் உத்தியோகத்திலும் மேன்மைப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வயிற்று உபத்திரவம், பெண்களுக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட உபத்திரத்தை அலட்சியப்படுத்துவது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுடன் வாக்குவாதம் பெரும் சங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். வெளிவட்டாரம்
உத்தியோகம் மேன்மை அடைவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படுகிறது. சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறு விஷயத்தில் கூட வாக்குவாதம் இல்லாமல் எல்லா விஷயமும் அனுகூலமும் நல்ல விஷயமும் காணப்படுகிறது. படிப்படியாக சீரும் சிறப்பும் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரவு மீறிய செலவுகள் மட்டும் இன்று மனசங்கடத்தை ஏற்படுத்திவிடும். எனவே வங்கி அட்டைகள் எல்லாம் கடன் அட்டைகள் எல்லாம் வைத்து கொண்டு செல்வது தேவையில்லாத உபத்திரத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்தலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு லாபமான அமைப்பு, எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், நல்ல முன்னேற்றங்கள், படிப்படியாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் நிவர்த்தி, தேவையில்லாத பிரச்சனைகளுடைய பாதிப்புகள் நிவர்த்தி எல்லாம் காணப்படும். லாபமும் அனுகூலமும் ஏற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. மேலும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு காணப்பட்ட இந்த சங்கட நிவர்த்திகள் எல்லாம் தீர்வதுடன் மனதிற்கு இஷ்டமான ஒரு பொருள் சேர்க்கை ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் மேன்மை, உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுகிறது. தீராத அமைப்பில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, உத்தியோகத்தில் மேன்மை, உத்தியோகத்தில் சங்கட நிவர்த்தி எல்லாம் காணப்படுகிறது. உங்களுடைய நிம்மதியான அமைப்புக்கு உண்டான உத்தரவாதம் கிடைக்கப்படுவதுடன் தீராத ஒரு பிரச்சனையிலிருந்து தீர்வதற்குண்டான மிகப்பெரிய ஏற்றம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் உள்ள பெற்றோர், குறிப்பாக தந்தை வழி உறவுகளுக்கும் தந்தையாருடைய உடல்நிலைக்கும் அதிக முக்கியத்துவம் பார்த்தாலே போதும். வெளிவட்டாரத்திலோ தொழில் அமைப்பிலோ எல்லாவற்றிலும் தாங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்வது சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. சோம்பலால் வேலையோ அல்லது உத்தியோகத்தையோ தள்ளி கொண்டு போவது பெரும் சிக்கல்களையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்திவிடும். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்பட்டாலும் அதை சீரும் சிறப்புமாக செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். சீரும் சிறப்பும் காணப்பட்டாலும் யோகமும் அனுகூலம் காணப்பட்டாலும் சந்திராஷ்டிரமத்தினால் தேவையில்லாத குழப்பங்களோ மனசங்கடங்களோ இல்லாமல் இருப்பது பல விதத்தில் நன்மை தரும். கிரக அமைப்பு சனியின் சாரம் 7.5 ஆண்டு சனி உள்ளதையும் நினைவில் வைத்துக்கொள்வது வண்டி வாகனத்தில் மிக கவனமாக இருக்க உதவும். எனவே அவசர கதியிலோ அவசரத்தனமோ கூடாது. சிறு தேக உபத்திரத்தையும் மருத்துவ ஆலோசனை மிக முக்கியம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு யோகமும் அனுகூலமும் நல்ல முன்னேற்றமும் சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான நல்ல அமைப்பாக காணப்படுகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுகள் மட்டும் மன நிம்மதியை கெடுக்கும். அந்த ஒற்றுமை குறைவிலிருந்து சிறிது மாற்றிக்கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். சில விஷயங்கள் மன சங்கடத்தை காணப்பட்டாலும் தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து பாதிப்புகளை குடும்பத்தில் மட்டும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு யோகம் அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், சிறு சிறு பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி, படிப்படியாக நல்ல முன்னேற்றம், தைரியம், தன்னம்பிக்கை வளரக்கூடிய பிராப்தம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், உத்தியோகத்தில் மேன்மை, கடல் கடந்த பிராப்தம் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு வயிற்று உபத்திரத்தில் சிறிது கவனம். பிள்ளைகளுடைய அமைப்பில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ சிறு சங்கடங்கள் எல்லாம் அலட்சியப்படுத்துங்கள். தெய்வ கடாட்சத்தால் எல்லா விதமான ஏற்றமும் அனுகூலமும் வீடேறி வருவதற்குண்டான சாத்தியக்கூறான அமைப்பு காணப்படுகிறது. முயற்சிக்கெல்லாம் வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ராம், நம்ம எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம். உங்களுக்கு என்ன செக்மெண்ட் பிடிச்சிருந்தது, என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியும். தெரியும். அப்புறம் என்ன, மண்டே ஷோ டாக்டர் ரத்னவேலு சார் வந்தாரு. ஸோ சொல்ல விரும்பியது தான் எனக்கு பிடிச்ச செக்மெண்ட். ஓகே, நீங்க அந்த செக்மெண்ட்ல எக்ஸ்பெக்டேஷன் பத்தி சொன்னீங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்ல விஷயம். சரி, நம்ம கிளம்பின டைம் வந்துச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நாட்டு நடப்பை உலக நடப்பை சொல்றதுக்காக வேந்திரன் இளங்கதர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கு. அவங்களோட சேர்ந்து நம்மள பார்த்தலாம். இப்போ கிளம்பிடலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராமன், சாந்தினி மதிவாணன் அண்ட் என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.